ஆதிக்கந்தமானதும் 6 தேவர்கள் அன்பைத்த மந்திரம் சுரியனோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச தோச பாபமாய தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை இன்று கற்பகத்தை கைதொழுது பெரிய மேர்கள் சிறிய மேர்கள் கற்றணந்த மேலா அடியேன் சிறுவனின் பிழை பொறுக்க வேண்டுமே என்றிருந்தாலும் கூட பணியென்று மாறாமல் அனைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரையும் வணங்கி எமது பணியை தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாகரிசு கூறியபடியே வேறு உருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளை செய்தாலும் முதலில் தாய் தந்தையை வணங்க வேண்டும். உலகத்தின் முதல் தெய்வம் தாய், அதன் பிறகு தந்தை, தந்தைக்கு பிறகு குரு, குருவுக்கு பிறகு தெய்வம். இப்படிப்பட்ட மூவரையும் வணங்கி இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வடித்த சிலைகளை இறைவனை அருள்பாலிக்கின்ற அழகை பார்க்க முடியும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறார். அந்த மனிதன் படித்த சிலைகளில் இறைவன் வாழ்கிறார். இறைவன் வாழ்கிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறார். உள்ளம் சொல்வதை உதவி சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை.
பெருக வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதரும் தமது குடும்பத்திலே பூஜை அறையிலே தீப விளக்கேற்றி தமது குலதெய்வத்தை வணங்கி வந்தோம் என்றால் துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறையும் என்றாலும் கூட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே திணைக்கொள்ளை அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அழகு, எத்தனை அழகு என்று இத்தனை அழகையும் வர்ணித்தாலும் கூட இன்றைய மனிதனுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது அதிசயங்கள் ஆகியும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் பல இருந்தாலும் கூட இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அப்படியே நிற்கதை இருந்து கண்டு தஞ்சம் என்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாழ்முனையை தீர்ப்பளித்து அஞ்சாத நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்த பிந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அப்படியே என் கண்ணிலே, அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே அப்படியே என் கண்ணிலே. பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அழகான ஒரு சத்தம் ஒன்று இசைக்கின்றது. இப்படிப்பட்ட சத்தத்தின் குரலின் ஓசையை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு கானம் சத்தம், என்ன சத்தம் இந்த நேரத்தில் என்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சத்தம் சத்தம் சத்தம். எல்லாரும் என்ன ஆகும் இந்த பனி நேரத்துல எத்தனை பணிகள் இருந்தாலும் நமது பணியை செய்வதற்காக தாங்கள் ஒவ்வொருவரும் என்னென்றால் அழகான தங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கும்போது அன்பிற்கு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பணியில் மாறாமல் தமது பணியை செய்தாலும் கூட ஒவ்வொருவரும் தமது பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆழம் என்று அழகான இந்த கானத்தின் குரலை கேட்டவுடனே மெய்மறந்து நிற்கின்றதே பறவை இனங்கள் எல்லாம். எதற்காக? காரணம் உண்டு. அதற்கு காரணம் அழகான ஒரு சத்தம் ஒன்று இசைக்கின்றதே. நாம் எழுப்புகின்ற அந்த ஓசையை விட இந்த குரலின் ஓசை அவ்வளவு இனிதாக இருக்கிறது என்று அப்படியே சிலையாக இருக்கிறது இந்த பறவையினங்கள். அப்படிப்பட்ட பறவையினங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அழகான குரலின் ஓசையை கேட்கும் பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்றதை முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் முன்வேந்தர்கள் முன்னிலையில்
கற்பனையால் கடலை வைத்து கலைஞர்களை எல்லாம் இங்கு அமர வைத்து அன்புள்ள கலைஞர்களை எல்லாம் இங்கு அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடப்படுகின்ற அழகினை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ பூமியிலே வழிவந்த மன்னவனோ நீ பூமியிலே வழிவந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பிரியமோ நான்கு குணம் தோன்றியதும் முன்னிடமோ அவனை மழகி வந்ததென்ன எண்ணிடமோ அவனை மழகி வந்ததென்ன எண்ணிடமோ எண்ணிடமோ மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ செங்கமலம் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ மணிமணியில் நனைந்ததென்ன மனதிலே உன்னை பார்க்கையிலே பேசியதோ பிரிமொழி மணிமணியில் நனைந்ததென்ன மனதிலே உன்னை பார்க்கையிலே பேசியதோ பிரிமொழி இருக்கதிலே காய்த்ததென்ன ஒரு கொடியே இப்படி மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்ற அழகின் விழிகள் இவள் அழகை பார்க்கும் பொழுது அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாட்டு பெண்ணினால் உறுத்தி வார்த்தை எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக வல்லவாக இருக்கிறார். இவள் நடந்து வருகின்ற நடையின் அழகும் இடையின் அழகும் உடல் அழகையும் பார்க்கும் பொழுது இத்தனை அழகும் பொருந்திய இவள் அழகை பார்த்தால் வர்ணிக்க வேண்டும் என்று ஆவல் வந்தது. இப்படி வந்தாலும் கூட அழகான பனிமலை துளிகள் என்று மாறாமல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களிலும் இந்த பனிமலை துளிகளிலே சில்லென்ற காற்று அழகாக வீசிக்கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த சில்லென்ற காற்றிலே நாமும் சேர்த்து உலாவ வேண்டும் என்ற ஆசை கொண்டு செல்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போவாயே போல் நின்றார்
வரி செந்தமிழே மொழியாய் நிலாவென சிரிக்கும் மனத்துளியாய் நிலாவென சிரிக்கும் மனத்துளியாய் பைங்கனி இதழில் பலரும் கருவாய் அருகிடும் காற்றில் பிறந்தவனோ புதிதாய் கற்பனை படித்தவனோ தேற்றில் மணந்து சென்றாவனோ பூச்சரமோ இவன் தேற்றில் மணந்து சென்றாவனோ பூச்சரமோ பைங்கனி இதழில் பலரும் கருவாய் அருகிடும் தலைமுடிவாய் கண்களில் ஈரம் விழித்தவளோ அது கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் ஈரம் விழித்தவளோ அது கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே ஆசை கொள்ளும் பெண்ணையா படித்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே ஆசை கொள்ளும் பெண்ணையா படித்தவளோ நிலாவென சிரிக்கும் மனத்துளியாய் நிலாவென சிரிக்கும் மனத்துளியாய் பைங்கனி இதழில் பலரும் கருவாய் அருகிடும் தலைமுடிவாய் வேகத்து கூந்தலில் முடித்தவளோ வேகத்து மனதால் நினைத்தவளோ வேகத்து கூந்தலில் முடித்தவளோ வேகத்து மனதால் நினைத்தவளோ மோகத்திலே இருந்த உலகம் யாவையும் மூழ்கினை செய்யும் மாமியோ மோகத்திலே இருந்த உலகம் யாவையும் மூழ்கினை செய்யும் எல்லாரும் ஆல்ரவுண்டுக்காரங்க இப்போ பிச்சு எடுத்து வாசிக்கிறாங்க நீ கையில் வாசிக்க எப்படிப்பா நீ பெரிய ஆளியா நான் ஒத்துக்கிறேன் நாட உலகத்துல ஒரு கையிலேயே வச்சு பேர் வாங்குற ஒரே ஆளு மாப்பிள்ளை சத்தியம் பண்றீங்க இப்படி அழகு வாங்கிய பிச்சு எடுத்து ஐயோ டப்பு 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 டப்புன்னு கையிலேயே வாசிப்பானுங்க அம்மா உண்மை மைக் வர போட்டுக்கிட்டு அதில் மைக் வர ஏற்றுலன்னா ஏத்து எது ஏத்து ஐயோ இந்த பெரிய மனுஷன் இருக்காரு கரவழியிலே நாட்டியம் ஆடுகின்ற மாசம் பூரா நீயே வாடா உங்க கைகள் வந்து கீழே வந்து கடையெல்லாம் நாட்டியம் ஆடுது அவரது கரங்கள் வந்து அங்கே நாட்டியம் ஆட அண்ணனது கரங்கள் தமிழ்நாட்டிலே நாட்டியம் ஆட இப்படி நாட்டியம் ஆடுகின்ற தங்களது கைகளை கரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணனுடைய கரங்களிலே சலங்கை ஒளி போல பார்க்கணும் சலங்கை ஒளி போல நாட்டியம் ஆடுகின்ற இந்த அழகை எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் நடந்து வருகின்ற நடையிலும் வருகின்றது நாட்டியம் அந்த நாட்டியம் எல்லாம் பார்க்கும் பொழுது இது நடனமா இல்லை நாட்டியமா இல்லை நாட்டியத்தால் வந்த ஓவியமா இல்ல ஓவியமா வாய்ந்த இந்த பெண்ணா இந்த பெண்ணின் மலர்களே எல்லாம் வெளிகளின் அலைகளை பார்க்கும் பொழுது கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்து விடலாம் அப்படி வெட்டி எடுத்தாலும் கூட இதன் அழகை எப்படி சொல்வது என்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சித்திகள் செய்த உருவமடா இவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா